Hello viewers, இப்போ நம்ம 10th Maths Chapter 1ல exercise 1.1ல 4th sum பார்க்க போகிறோம். If A is equal to 5, 6 and B is equal to 4, 5, 6, C is equal to 5, 6, 7, show that A cross A is equal to B cross B intersection C cross C. ஓகேவா? A ஓட வேல்யூ, B ஓட வேல்யூ, C ஓட வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க, நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதை நிரூபித்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது, ப்ரூவ் பண்ணாதான் மார்க் கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ் எது? ஏ கிராஸ் ஏ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு இருக்கிறது. ஓகேவா? ஏ கிராஸ் ஏனா ஏ என்னது 5, 6 கிராஸ் ஏவோட வேல்யூ என்னது? அகெயின் ஏவோட வேல்யூ என்னது 5, 6. ஓகேவா? ஏ கிராஸ் ஏ பண்ணுவோமா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேவா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேவா? ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஆர்ஹெச்எஸ், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு இருக்கிறது. ஆர்ஹெச்எஸ் பி கிராஸ் பி கண்டுபிடிப்போமா? பியோட வேல்யூ 4, 5, 6 கிராஸ் திரும்ப பியோட வேல்யூ. ஓகேவா? 4, 5, 6. பி கிராஸ் பினா 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து திரும்ப 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? 4, 4, 4, 5, 4, 6. 5, 4, 5, 5, 5, 6. அடுத்து 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? அடுத்து சி கிராஸ் சி கண்டுபிடிப்போமா? சி கிராஸ் சி. சியோட வேல்யூ என்னென்னா 5, 6, 7 கிராஸ் அகெயின் சியோட வேல்யூ 5, 6, 7. இப்போ சி கிராஸ் சி பண்ணுவோமா? 5, 5, 5, 6, 5, 7. 6, 5, 6, 6, 6, 7. அடுத்து 7, 5, 7, 6, 7, 7. ஓகேவா? சி கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகேவா? பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னா என்னென்னா, பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் இருக்கிற காமனாக இருக்கிற செட்டை மட்டும் எடுத்து எழுதணும். காமனாக எது இருக்குது? 4, 4 இருக்கா? இல்லை. 4, 5 இல்லை. 4, 6 இல்லை. 5, 4 இல்லை. 5, 5 ரெண்டு இதுலேயுமே இருக்குது. ஓகேவா? அப்போ 5, 5 ரெண்டு இதுலேயுமே காமனாக இருக்குது. அடுத்து 5, 6 இருக்குது. 5, 6. அடுத்து 6, 4 இல்லை. 6, 5 6, 5 இருக்கா? 6, 5யும் 6, 6 ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? அடுத்து 6, 5, 6, 6 இருக்குது. அடுத்து மற்ற எதுவுமே இல்லை. ஓகேவா? இதுதான் ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம எல்ஹெச்எஸில் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. அதே தான் ஆர்ஹெச்எஸ்லேயும் இருக்குது. 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. ஓகேவா? அப்போ எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு எழுதிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை அப்படியே கீழே எழுதிட்டு ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி அப்படின்னு எழுதிட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ஷோடு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதலாம், ஹென்ஸ் வெரிஃபைடுன்னு எழுதலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.